புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சட்டங்களை நிறைவேற்றாத இவர்களுடைய ஒழுக்கமற்ற செயல்களாக நடந்துவிட்டு தான் அம்பேத்கர் வழியில் தான் பயணிக்கிறேன் என்று பொய் பிரச்சாரங்களை மக்களிடத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இவர்கள் தூக்கி பிடிப்பதாக என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் வகுத்து கொடுத்திருக்கின்ற அனைத்து சட்டங்களையும் பரவலாக்கலாமே. அதை விட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக மனு தர்மத்தை உருவாக்கிய தந்தை என்று போற்றப்படுகின்ற சவார்கரின் பெயரை வீர சவார்கர் என்று பாராளுமன்றத்தில் குறிப்பிடுவது ஏன்? பாராளுமன்றத்திற்கும் வீர சவார்கருக்கும் என்ன சம்பந்தம்? புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்திய பாராளுமன்றத்திற்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாக இருக்கிறது. காரணம், இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தை உருவாக்கியதில் பெரும்பங்கு வகித்தவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் வீர சவார்கர் அவர்கள் வெள்ளையர் காலத்தில் தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்த